சூரியன் பலம் இல்லை, அந்த இடத்துல இவங்களுக்கு வந்து ஆன்மா பலம் இல்லை அப்படின்னா ஈஸியாக ஒரு பிரச்சனையை வீட்டுக்கு தாராளமாக இவங்களே போய் இன்வைட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது இந்த விஷயத்தில். கண்டிப்பாக சார். இப்போ வந்து பிளாக் மேஜிக் அப்படின்றது வந்து இன்னும் இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம்லாம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதே பதிவுக்கு கீழே இன்னொருத்தர் போட்டிருந்தார் சார், பட்டுக்கோட்டையில் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நேரடியாக போய் நான் அனுபவப்பட்டேன் அப்படின்ற மாதிரி. ஒருத்தர் வந்து கூப்பிட்டாரு, உள்ளே போனார். ஆனால் வெளியில் வரும்போது அவரே இல்லை, அவர் வந்து எங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லை, ஆனால் அவர் பேசுனது கேட்டுச்சு, அந்த மாதிரி அவர் மறைஞ்சிட்டாரு, அந்த மாதிரி பிளாக் மேஜிக்லாம் எங்களுக்கு பண்ணார் அப்படின்ற மாதிரி. உண்மையிலே அந்த மாதிரி வைக்கக்கூடிய ஆட்கள் இன்றைக்கும் இருக்காங்களா? வச்சுட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? எப்பயுமே நெருப்பு சுடுன்னு சொன்னால் தெரியாது, அது போய் கையை கொண்டு போய் உள்ளே வச்சு பார்க்கும்போது தான் ஓ நெருப்பு சுடும் போல இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும். இது வந்து இயற்கை குணம், இது வந்து மனித குணத்துக்கே ஒரு இயற்கையான ஒரு விஷயம். நம்ம சில பேருக்கு தான் வந்து சொந்தமாக அவங்களுக்கே திங்க் பண்ணி ஒரு அறிவுன்னு ஒன்று இருக்கும். சில பேர் அந்த பட்டறிவுன்னு சொல்லுவாங்க, அவங்க போய் விழுந்து பார்த்ததுக்கப்புறம் ஐயோ இது தவறு அப்படின்னு. சில பேருக்கு சொல்லறிவு இருக்கும், அடுத்தவங்க சொல்லும் போதே கேட்டுப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு சில பேருக்கு அவங்களுக்கு அந்த அனுபவம் வரல, அவ்வளோதானே தவிர இதில் நிறைய அனுபவப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பிளாக் மேஜிக்குங்கிறது என்ன அப்படின்னா, இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ஏவல்னு ஒன்று இருக்குது, செய்வினைன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒருத்தர் மேலே ஒரு விஷயத்தை ஏவி விடுறதுக்கு பேர் ஏவல். ஒரு ஜின்னையோ இல்லை ஒரு குட்டிச்சாத்தானையோ ஏவி விடுறதுக்கு பேர் ஏவல். இதுலேயே ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது. நம்ம வந்து எல்லாத்தையும் குழப்பி ஒருத்தருக்கு சூனியம் வைக்கிறது அப்படின்னா, அவர் ஒன்றுமே செயல்பட விடாமல் போட்டு அப்படியே லாக் பண்ணுறதுக்கு பேர் தான் சூனியம்.